Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the structure of the human heart. மனித இதயத்தின் அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். Heart is placed in the mediastinum. You know mediastinum, what is mediastinum? The space between the two lungs is said to be mediastinum, where the heart and the esophagus is located. நம்முடைய இரண்டு நுரையீரல்களுக்கும் இடையே காணப்படுகின்ற இடைவெளிக்கு மீடியாஸ்டீனம் என்று பெயர். அந்த மீடியாஸ்டீனத்தில் தான் இந்த இதயமானது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த தொராசிக் கேஜ், தொராசிக் கேஜ்னா மார்புக்கூடுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மார்புக்கூடில் ரெண்டு லங்ஸுக்கு நடுவில் ரெண்டு நுரையீரலுக்கு நடுவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பது தான் இந்த இதயம். And the heart is made up of some specialized muscles called the cardiac muscles. இதயம் என்பது கார்டியாக் தசைகள் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்புத்தன்மை வாய்ந்த தசைகளினால் ஆனது. We know the unique features of cardiac muscles. The cardiac muscles என்பவை சிறப்பு பண்புகளை பெற்றிருக்கும் என்பது நமக்கு தெரியும். Rhythmicity, it can initiate own impulses rhythmically. தன்னைத்தானே தூண்டிக்கொள்ளும் திறனை பெற்றிருக்கும். Excitability and contractility, நம்ம உணர்ச்சி வசப்படுகின்ற சமயத்தில் அதுவும் எக்ஸைட் ஆகும். தென் கான்ட்ராக்ஷன், சுருங்குதல் என்பது அதிகரிக்கும். அண்ட் கண்டக்டிவிட்டி, எந்த இடத்துல ஒரு இடத்துல ஹார்ட் பீட் இனிஷியேட் ஆகும், இதய துடிப்பு, இதய தசைகள் முழுவதும் பரவும். ஸோ ரிதமிசிட்டி, எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி, கண்டக்டிவிட்டி, த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ். இதுதான் கார்டியாக் தசைகள், இதய தசைகளின் சிறப்பு பண்புகள்னு தெரியும். ரிதமிசிட்டினா இதய துடிப்பு தாமாகவே ஆரம்பித்து கொள்ளும், எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அவசியமில்லை. எக்ஸைட்டபிலிட்டி அண்ட் கான்ட்ராக்டிலிட்டி, நம்ம எக்ஸைட் ஆகிறப்போ உணர்ச்சி வசப்படுகின்ற சமயத்தில் அதுவும் உணர்ச்சி வசப்படும். தென் த ரேட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட், சுருங்குதல் என்பது அதிகரிக்கும். அண்ட் கண்டக்டிவிட்டி, ஒரு இடத்துல துவங்கிய இதய துடிப்பானது முழுவதும் கடத்தப்படும். இது அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அண்ட் இட் வெய்ஸ் அரவுண்ட் 300 grams. இது 300 கிராம். நம்ம கையை மடக்கினா ஃபிஸ்ட் என்ன இருக்குமோ இந்த சைஸில் தான் நம்முடைய இதயமானது காணப்படும். ஸோ த வெயிட் வில் பி அரவுண்ட் 300 kg. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல்? இது மேலே இருக்கிறத ஆரிக்கிள் சொல்லுவோம், கீழே இருக்கிறத வென்ட்ரிக்கிள் சொல்லுவோம். த வென்ட்ரிக்கிள் வால் இஸ் ஆல்வேஸ் திக் இன் நேச்சர் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பாப்புலரி மசில்ஸ். ஆரிக்கிள் சுவர்களை விட வென்ட்ரிக்கிள் சுவர்கள் தடித்து காணப்படுவதற்கு காரணம் பாப்புலரி மசில்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்புத்தன்மை வாய்ந்த தசைகளை இது பெற்றிருக்கும். And heart is protected by 3 layered outer covering. இதயத்தை சுற்றி 3 அடுக்கினாலான பாதுகாப்பு உறை காணப்படும். முன்னாடி ஜென்ரலி நம்ம பெரிகார்டியம்னு சொல்லுவோம், இப்போ 3 பிரித்து கொடுத்துருக்காங்க. எபிகார்டியம் அவுட்டர் கவரிங், மயோகார்டியம் மிடில் அண்ட் எண்டோகார்டியம் இன்னர். வெளிப்புறத்தை எபிகார்டியம், மத்தியிலே மயோகார்டியம், உள்ளே எண்டோகார்டியம். இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். The space is said to be pericardial space filled with pericardial fluid, act as a shock absorber. இந்த அடுக்குகளுக்கு இடையே உள்ள செல் இடைவெளியிலே பெரிகார்டியல் திரவம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திரவமானது காணப்படும். இது ஒரு அதிர்ச்சி தாங்கியாக செயல்படுகிறது. வயசானவளை பார்த்து நம்ம ப அப்படின்னு சொன்னோம், ஹா அப்படின்னு ஹார்ட்டை பிடிச்சின்னு பிராணம் போயிடும். அது காரணம் என்னென்னா அதிர்ச்சி தாங்குதல் அவர்களிடம் அதிகமாக இருக்காது. நம்மள்ட்ட அதிர்ச்சி தாங்குதல் என்ன சொன்னாலும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம் பற்றியோன்னோ, அதுக்கெலாம் காரணம் அந்த அதிர்ச்சி தாங்கியாக இருப்பது திஸ் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 chambers. இதயம் என்பது 4 அறைகளால் ஆனது. மேலே இருக்கிறத ஆரிக்கிள் சொல்லுவோம், கீழே இருக்கிறத வென்ட்ரிக்கிள் சொல்லுவோம். மேற்புறத்தை ஆரிக்கிளும் கீழ்ப்புறத்தை வென்ட்ரிக்கிளும் காணப்படும். ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், வலது ஆரிக்கிள், இடது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் என்ற 4 காணப்படும். மேலே இருக்கிறதெல்லாம் ஆரிக்கிள், கீழே இருக்கிறதெல்லாம் வென்ட்ரிக்கிள். மேல்புறத்தை ஆரிக்கிள்கள் 2ம், கீழ்ப்புறத்தை வென்ட்ரிக்கிள்கள் 2ம் காணப்படும். ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 chambers, right auricle, left auricle, right ventricle and left ventricle. In between the auricle, interatrial septum is present. ஆரிக்கிள்களுக்கு நடுவிலே ஆரிக்கிள் தடுப்பு சுவர் காணப்படும். In between the ventricle, interventricular septum is present. வென்ட்ரிக்கிளுக்கு நடுவிலே வென்ட்ரிக்கிள் தடுப்பு சுவரானது காணப்படும். In between the auricle and the ventricle, atrioventricular septum is present. ஆரிக்கிள்களுக்கும் வென்ட்ரிக்கிள்களுக்கும் இடையே ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் தடுப்பு சுவர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சுவர் காணப்படும். இன்டர்ஏட்ரியல் செப்டம், இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம், ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஆரிக்கிள் தடுப்பு சுவர்,
வென்ட்ரிக்கல் தடுப்புச்சுவர், ஆரிகுலோ வென்ட்ரிகுலர் தடுப்புச்சுவர் என்ற 3 தடுப்புச்சுவர் காணப்படும். The right side is always possesses the deoxygenated blood and the left side always possesses oxygenated blood. எப்பொழுதும் வலதுபுறத்தே அசுத்த இரத்தமானது காணப்படும், இடதுபுறத்தே சுத்த இரத்தமானது காணப்படும். Right side always possesses deoxygenated blood and left side always possesses oxygenated blood. Right side எப்பயும் impure blood, அசுத்த இரத்தம் வச்சுக்கோங்க, with carbon dioxide. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சுத்த ரத்தம், ஆக்சிஜனேட்டட் பிளட் வித் ஆக்சிஜன் இருக்கும். அப்புறம் வேறு என்ன முக்கியம்? In between the right auricle and the right ventricle, in the right atrioventricular septum, tricuspid valve is present. வலது ஆரிக்குலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் இடையே உள்ள வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் தடுப்புச் சுவரிலே மூவிதல் வால்வானது காணப்படும். In between the right auricle and the right ventricle, in the right atrioventricular septum, tricuspid valve is present. வலது ஆரிக்குலுக்கும் வலது வென்ட்ரிக்கலுக்கும் இடையே உள்ள வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் தடுப்புச் சுவரிலே மூவிதல் வால்வானது காணப்படும். In between the left auricle and the left ventricle, in the left atrioventricular septum, bicuspid valve is present. இடது ஆரிக்குலுக்கும் இடது வென்ட்ரிக்கலுக்கும் இடையே உள்ள இடது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் தடுப்புச் சுவரிலே ஈரிதல் வால்வானது காணப்படும். It is also known as the mitral valve. இதனை மிட்ரல் வால்வ் என்று அழைப்பார்கள். இதை தவிர இங்கே மேலே எடுத்துட்டு எல்லாம் செமிலூனார் வால்வ், பிறைச்சந்திர வால்வுகள் காணப்படும். அப்போ ஹார்ட்டில் என்னென்ன வால்வு இருக்குது? பைகஸ்பிட் ஈரிதல் வால்வு, ட்ரைகஸ்பிட் மூவிதல் வால்வு and a semilunar பிறைச்சந்திர வால்வுகள் காணப்படும். What is the function of valves? The main function of valves to prevent backflow of blood. இரத்தமானது பின்னோக்கி செல்வதை தடுக்கும். The main function of tricuspid, bicuspid and semilunar valves to prevent the backflow of blood. இரத்தமானது பின்னோக்கி செல்வதை தடுக்கின்ற பணியினைத்தான் இந்த வால்வுகள் செய்யும். வேற என்னதுன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஸ்பெஷலாக இந்த வருஷம் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தேல்ல, இது வென்ட்ரிக்கல்னு சொன்னோம். அந்த வென்ட்ரிக்கல்லேருந்து இர்ரெகுலர் மஸ்குலர் ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது வென்ட்ரிக்கலை எடுத்துக்கொண்டோம்னால் இந்த இடம் தான், இதில் மயோகார்டியல் மசில்ஸ் இருக்குது. இதுலேருந்து இர்ரெகுலராக சில மேடுகள் தோன்றும். அந்த மேடுகளுக்கு தான் ட்ராபிகுலே கார்னியேன்னு பேர். இர்ரெகுலர் மஸ்குலர் ரிட்ஜஸ் originated from the ventricle myocardium. வென்ட்ரிக்கலின் மயோகார்டியத்திலிருந்து தோன்றுகின்ற நீட்சிகள் அல்லது மேடுகளுக்கு ட்ராபிகுலே கார்னியே என்று பெயர். இட் இஸ் மாடிஃபைட் இன்டு காடா டெண்டினே. இதுதான் காடா டெண்டினே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாற்றமடைந்திருக்கும். What is the role? What is the role of this chorda tendinae? அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ரொம்ப முக்கியம். It controls the opening and closing of the semilunar valves. பிறைச்சந்திர வால்வுகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் உதவுகின்ற ஒரு அமைப்பிற்குத்தான் காடா டெண்டினே என்று பெயர். அப்போ வென்ட்ரிக்கல் இருக்கும், வென்ட்ரிக்கலில் மயோகார்டியம் இருக்கும். அந்த மயோகார்டியத்திலேருந்து சில ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆவார்கள், மேடுகள். இந்த மேடுகள் ரிட்ஜஸ் இஸ் செட் டு பி ட்ராபிகுலே கார்னியே. திஸ் ட்ராபிகுலே கார்னியே இஸ் மாடிஃபைட் இன்டு காடா டெண்டினே. அது காடா டெண்டினே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாறும். திஸ் காடா டெண்டினே ஹெல்ப்ஸ் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ். பிறைச்சந்திர வால்வுகள் சரிவர செயல்படுவதற்கு, திறப்பதற்கும் மூடுவதற்கும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த செமிலுனார் வால்வ்ஸ் கண்ட்ரோல்டு பை திஸ் காடா டெண்டினே. இதற்கு காடா டெண்டினே உதவும். இது பழைய புக்கில் நம்மளுக்கு தரல, புது புத்தகத்தில் இதை ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை தவிர வேறு என்ன? ரைட் சைடு எப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், இம்பியூர் பிளட், அசுத்த ரத்தம். லெஃப்ட் சைடு பியூர் பிளட், சுத்த ரத்தம். அசுத்த ரத்தம்னா வித் கார்பன் டை ஆக்சைடு, சுத்த ரத்தம்னா வித் ஆக்சிஜன். டெக்னிக்கலி சேஸ் deoxygenated blood, oxygenated blood. நம்ம ரைட் சைடு யார் இம்பியூர் பிளட்டை கொண்டு வருவாங்க? அசுத்த ரத்தமானது வலதுபுறத்திற்கு யார் எடுத்து கொண்டு வருவார்கள்? superior vena cave from upper part of the body, inferior vena cave from the lower part of the body, and coronary veins from the cardiac muscles carries deoxygenated blood to the right auricle. நம்முடைய வலது ஆரிக்கலுக்கு அசுத்த ரத்தத்தை உடலின் மேற்புறத்திலிருந்து மேற்பெரும் சிறையும், கீழ்ப்புறத்திலிருந்து கீழ்பெரும் சிறையும், அதை தவிர இதய தசைகளிலிருந்து கரோனரி சிறையும் அசுத்த ரத்தத்தை எடுத்து வரும். The left side receives, the left auricle receives oxygenated blood from the lungs through pulmonary veins. நுரையீரலிலிருந்து சுத்த ரத்தத்தினை நுரையீரல் சிறையானது எடுத்து வந்து தரும்.
அப்போ இந்த பக்கம் அசுத்த ரத்தத்தை எடுத்துன்னு வருது சுப்பீரியர் வீன கேவ், இன்ஃபீரியர் வீன கேவ் அண்ட் கொரோனரி வெயின்ஸ். மேற்பெரும் சிரை, கீழ்பெரும் சிரை மற்றும் நுரையீரல் சிரையானது அசுத்த ரத்தத்தை எடுத்து வரும். லெஃப்ட் சைடு ரிசீவ்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் த்ரூ பல்மோனரி வெயின்ஸ். நம்முடைய இடதுபுறத்திற்கு சுத்த ரத்தத்தை எடுத்து வருவது, நுரையீரலிலிருந்து சுத்த ரத்தத்தை எடுத்து வருவது நுரையீரல் சிரை. இதான் ஞாபகம். இப்போ இங்கேருந்து யார் பியூர் பிளட்டை எடுத்துகிட்டு போவாங்க, இம்பியூர் பிளட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஹூ கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட். ஹார்ட்லேருந்து யார் எடுத்துன்னு போவாங்க? அயோட்டா கேரிஸ் பியூர் பிளட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டு த பாடி. மகா தமனியானது இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து சுத்த ரத்தத்தை உடம்பிற்கு எடுத்து செல்லும். Pulmonary artery carries deoxygenated blood to the lungs for purification. வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து அசுத்த ரத்தத்தை பல்மோனரி என்று அழைக்கப்படுகின்ற நுரையீரல் தமனியானது எடுத்து செல்லும். இந்த பேசிக் தெரிஞ்செடுத்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இது ஒழுங்காக ஒர்க் பண்ணால் நம்ம ஆக்டிவாக இருப்போம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுத்தோம்னா நமக்கும் ப்ராப்ளம் வந்துடும். தேங்க்யூ.